ரயில் பயணங்கள் எத்தனையோ மகிழ்ச்சிகளையும் துக்கங்களையும் சுமந்து கொண்டு செல்கிறது. இந்த காணொளியில் இந்த ஒரு பதிவு டீ காஃபி கேனை தூக்கி கொண்டு ஓடும் உழைப்பாளிகளின் ரணங்களை வெளிப்படுத்துவதை எடுத்து காட்டுகிறது. இந்த ரயில் கடந்து போவது போன்று இந்த டீ விற்கும் நபரை நாம் சாதாரணமாக கடந்து விடுவோம் தான். ஆனால் அதன் வலிகளை அறிந்தால் உணர்ந்தால் கடந்து விட முடியாது. இப்படி ஓடி ஓடி ரயில் புறப்படுவதற்குள் விற்றால்தான் வீட்டில் நம்மை நம்பியிருக்கும் மனைவி பிள்ளைகளுக்கு உணவு என்ற நிலை. வயது ஓட முடியாது என்கிறது. வீட்டில் உள்ள வயிறுகளோ அவரை ஓட வைக்கிறது. விட்டுவிட்டால் அந்த கேனோடு ரயில் சென்றுவிடும். அப்படி நினைத்து ஓட மறுத்து நின்று விட்டால் பசியும் பசிக்காமல் நின்று விடாது. இந்த ரயிலில் அவர் ஓடி வென்று விட்டார். அவருக்கு அந்த 10 ரூபாய் கிடைச்சிடுச்சு. மீத தொகையையும் அந்த பயணிக்கு போராடி கொடுத்தாச்சு. அடுத்த ரயில் வரத்துக்குள்ள டீயே நீ ஆறிவிடாதே என தயார் நிலையில் அடுத்த ரயிலுக்காக காத்திருக்கும் அந்த டிவிற்கும் நபர் குறித்த இந்த காணொளி நெஞ்சை கணக்க செய்யாமல் இல்லை. காப்போம் மனித நேயத்தை. ஆஹா, இது பைக்கா இல்ல ஆட்டோவா இல்ல ரெண்டுமேவா? பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி நீங்க இதை ஓட்டிக்கலாமாமா. அதாவது பைக்காவும் ஓட்டிக்கலாம், ஆட்டோவாவும் ஓட்டிக்கலாமா. இப்படி ஒரு அரிய வகை வித்தியாசமான வாகனத்தை ஹீரோ மோட்டோகார்ப் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சர்ச் S32 அப்படின்னு இதுக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. அந்த நிறுவனத்தையும் ஹீரோ மோட்டோகார்ப் தான் நிர்வாகம் செஞ்சுட்டு வராங்க. இதை நம்ம 2 வீலராவும் பயன்படுத்திக்கலாம், 3 வீலராவும் பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி தான் இதை டிசைன் பண்ணிருக்காங்களாம். இதுக்காக 4 ஆண்டுகளா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இதை தயார் செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. இப்படி ஆட்டோ மாதிரி இருக்கும்போது இதுல இருந்து நம்ம 2 வீலரை தனியா பிரிக்கணும் அப்படின்னா இதுல ஒரு ரெட் லைட் இருக்குமா. அதை நம்ம கிளிக் பண்ணோம்னாவே போதும், 3 நிமிஷத்துல ஆட்டோல இருந்து இந்த 2 வீலர் தனியா வந்துடுமா. அங்க ஒரு டூம் இருக்கும், அது மேல எழும்புனதுக்கு அப்புறமா இங்க இருந்து நம்ம 2 வீலரை தனியா பிரிச்சுக்கலாம். இதுல 3.5 கிலோவாட் ஹவர் பவர் கொண்ட பேட்டரி பொருத்தப்பட்டிருக்கு. இது 3 கிலோவாட் பவர் தருது. இதனுடைய டாப் ஸ்பீட் 60 கிலோமீட்டர் இருக்கு. அதே போல 10 கிலோவாட் பவர் தரக்கூடிய பேட்டரியும் இதுல பொருத்தப்பட்டிருக்கு. இது பாத்தீங்கன்னா